Good morning, children. Today we see about the 10th standard 4th unit Aged Mother. Long, long ago, there lived at the foot of the mountain a poor farmer and his aged widowed mother. There owned a bit of land which supplied them with the food, and they humble, peaceful, and happy. லாங் லாங் ஆகும் இன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோ எங்கே இருக்கார் அப்படின்னா ஒரு மவுண்டெயின் மலை அடிவாரத்தில் ஒரு கிராமத்தில் வசிச்சுட்டு இருக்காரு நம்மளுடைய ஹீரோ. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரே ஒரு லேண்ட், ஒரே ஒரு நிலம் மட்டும்தான் இருக்குது, பிட் ஆஃப் லேண்ட். அவருக்கு ரிலேஷன் பார்த்திங்கன்னா அவருடைய விடோட் மதர், ரொம்ப வயசான ஏஜ்டு விடோட் மதர் மட்டும்தான் அவருக்கு ஒரே ஒரு ரிலேஷன். ஸோ அந்த லேண்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கூட அந்த வில்லேஜில் ரொம்ப ஹாப்பியான, பீஸ்ஃபுல்லான, ஹம்பிளான லைஃப், ஹம்பிள் மீன்ஸ் எளிமையான லைஃப்பை வந்து வளர்கிறாரு. The country shining was governed by a despotic leader who, through a warrior, had a great and cowardly shrinking from anything suggestion of failing health and strength. This caused him to send out the cruel proclamation. The entire profession was given the strict order to immediately put to death all aged people. ஸோ அந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணுறது ஒரு க்யூரலான ஒரு லீடர். அவர் வந்து ஒரு வாரியர், வாரியர் மீன்ஸ் சோல்ஜர். அவருடைய ஒரு தாட் என்ன மாதிரியான தாட் இருக்குன்னா, ஒரு கீழ்த்தனமான ஒரு தாட், ஒரு கவர்டன்ஸான ஒரு தாட் என்ன இருக்குன்னா, ஒரு ஏஜ்டு பீப்புள் எல்லாமே உடம்பு சரியில்லாத போயிடுவாங்க, ஃபாலிங் ஹெல்த், அன்ஹெல்த்தியாக இருப்பாங்க, அவங்களால வந்து அந்த கண்ட்ரிக்கு எந்த விதமான யூஸ்ஃபுல்லும் இல்லை அப்படின்னு நினைக்கிறார். ஸோ ஒரு ப்ரொக்ளமேஷன், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, எல்லா ஏஜ்டு பீப்புளும் கில் பண்ணணும், கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. Those were the barbarians' days, and the customs abandoning old people to die was not uncommon. The poor farmer loved his aged mother with a tender reverence, and the order to fill his heart with sorrow. But no one ever thought twice about obeying the mandate of the governor. So, with the many deep and hopeless sign, youth prepared for what at the time was considered the kindest mood of death. ஸோ அது வந்து ரொம்ப பார்பாரியனாஸான டேஸ், ரொம்ப வருத்தமான நாள்கள். அந்த நாட்களில் வந்து எல்லாருமே கிங்கோடைய ஆர்டரை ஒபே பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே அவங்களுடைய ஏஜ்டு மதர், ஃபாதரை வந்து கொண்டுடுறாங்க. பட் நம்மளுடைய ஹீரோ, புவர் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திங்க் பண்ணுறாரு, ரொம்ப வருத்தத்தோடு திங்க் பண்ணுறாரு. கைண்டஸ்ட் மோடு, சாவை விட எது ரொம்ப கைண்டாக, கொஞ்சம் அன்பாக வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணி ஒரு ஐடியாவை டிசைட் பண்ணுறாரு. Just at the sundown, when his day worked as ended, he took a quantity of unwhitened rice, was principal food of the poor, and he cooked, dried it, and tied it square cloth, which he swung in bundle around his neck, along with the ground filled with the cool sweet water. ஸோ அவருடைய ஃபுட், ரெகுலர் ஃபார்மர்ஸோடைய ஃபுட்டான ஒயிட் ரைஸை குக் பண்ணி ஒரு கிளாத், ஸ்கொயர் கிளாத்தில் எடுத்து பண்டல் பண்ணி வச்சுக்கிறாரு. வாட்டரையும் வந்து கிரவுண்டில் ஃபில் பண்ணிடுது. கிரவுண்ட் மீன்ஸ் ஒரு கூடம், ஒரு குக்கர் மாதிரி, ஒரு சொல்லலாம், ஒரு சுரக்கா கூடை அப்படி மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஹோல்ஸ் போட்டு அதை தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிப்பாங்க அந்த காலத்தில். ஸோ அதை மாதிரி வாட்டரையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறாரு. Then he lifted his helpless old mother his back and started his painful journey upon the mountain. The road was a long step, and the narrow road was crossed by many paths made by the hunters and woodcutters, in some places lost of confusion, but he gave no heed one pain and another. It mattered not. And he went climbing blindly upward, ever upward toward high bare summit. What he knew obtusely, and the mountain abandoning the aged. இப்படி ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் என்ன ஐடியா டிசைட் பண்ணியிருக்காருன்னா, அவங்க மதரை கில் பண்ணுறதுக்கு பதிலாக மவுண்டெயினில், மலை உச்சியில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம், சுமிட்டில் எடுத்து போய் விட்டுட்டு வந்துடலான்னு டிசைட் பண்ணுறாரு. அதுதான் அவருக்கு தெரிஞ்ச கைண்டஸ்ட் வே. ஸோ அதை டிசைட் பண்ணுறாரு. ஏன்னா கிங்கோடைய ரூலை வந்து பிரேக் பண்ணவும் முடியாது, ஒபே பண்ணி தான் ஆகணுன்ற போது, ஸோ இதை டிசைட் பண்ணி ஃபுட்டையும் வாட்டரையும் கொஞ்சம் தேவையானதை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஏஜ்டு மதரை வந்து அவரோட பேக் சைடில் தூக்கிக்கிட்டு மவுண்டெயின், மலை மேலே வந்து அவர் பெயின்ஃபுல் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு.
ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருக்குன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அவருடைய வே எப்படி இருக்குன்னா ரொம்ப கிராஸாக இருக்குது, மேடும் பள்ளமாகவும் கிராஸாக இருக்குது. ஸோ அந்த பாத்தை வந்து டிசைட் பண்ணது நம்முடைய வுட் கட்டர்ஸ். ஸோ அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதை பற்றி எதுவுமே பாதர் பண்ணாமல் சுமிட் போகணும், மலை உச்சிக்கு போகணும் அப்படின்றத மட்டும்தான் அவருடைய ஒன்லி ஒன் தாட்டாக வச்சுக்கிட்டு அவர் வந்து மேலே ஏறி ஆரம்பிக்கிறார். அவர் பயணத்தை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. ஈவன் த ஓல்டு மதர் வேர் நாட் so dim, but the noted her reckless listing for the path to another, and her loving heart grew anxious. Her son did not know the mountain many path. His return might be one of their dangers, so he stretched forth her hand, snapping the twig from the bushes. As they passed, she quietly dropped a handful of every few steps the way, so that they climbed. பட் அவனுடைய மதர், ஏஜ்டு மதராக இருந்தாலும் ஓல்டு மதராக இருந்தாலும் அவங்க வந்து அவனுடைய பையனை பற்றி கேர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பையனுக்கு நிறைய இந்த வழிகளை வந்து தெரியாது இந்த மலை மேலே. ஸோ ரிட்டர்ன் வர்றதுக்கு அவனுக்கு அந்த ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுக்காக அங்கே இருக்க ட்விங்ஸ் சின்ன சின்ன கலைகளை உடைச்சி புஷஸ்லேருந்து குச்சி மாதிரி எடுத்து அவங்க வர பாதையில் ஃபியூ ஸ்டெப்ஸில் வந்து போட்டுகிட்டே வராங்க. அது ஒரு அடையாளமாக இருக்கும், திரும்பி வரும்போது அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வராங்க. The narrow path behind them was dotted at frequent intervals with the tiny pulse of twig. At least the summit was reached, where the heart stick the young gentle realized his burden, silently prepared a place of comfortable as a last duty of loved one. ஸோ அட் லாஸ்ட் அந்த சுமிட்டுக்கு மேலே உச்சிக்கு வந்துட்டாங்க. அவருடைய ஜேர்னியும் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அவங்க அம்மா வந்து இறக்கி உட்கார வச்சுட்டு அவருடைய கடைசியான அவருடைய கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேர்டன் ஹார்ட்டோடு செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன கடமையை செய்கிறாரு அப்படின்னா, he plays a comfortable at last duty, loved one, gathering the fallen pine needles, and he made a soft cushion and tenderness, lifted his old mother on it. He wrapped her padded coat more closely about the stooping shoulders with the tearful eyes, and hatching the heart he said farewell. ஸோ அவங்கள படுக்க வைக்கிறதுக்காக ஒரு குஷனை வந்து ரெடி பண்ணுறார். அங்கே இருக்க ஃபாலன் கீழே விழுந்திருக்க பைன் நீடில்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு குஷன் மாதிரி ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணி அதில் அவங்களுடைய மதரை படுக்க வச்சுட்டு ரொம்ப பேர்டனான ஹார்ட்டோட ஃபேர்வெல் சொல்கிறாரு அவங்களுடைய மதருக்கு. Trembling mother voice, fallen unselfish love, as they gave her last injections. It let not in the high be blinded, my son, she said. The mountain road full of danger. Look careful and follow the path of which hold the piles of the twig. They will guide you to the familiar path of farther down. The sun surprised her eye and looked back the path, and the poor old shriveled hand, all scratched and solid by their work of love. His heart broken within the bowing of the ground, he cried aloud, "How honorable mother! Your kindness breaks my heart. I will not leave you. Together we will follow the path of your twig, and together we will die." ஸோ அவங்களுடைய அன்செல்ஃபிஷான மதர் எந்த விதமான சேனமும் இல்லாமல் அவங்க லாஸ்டான இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க பையனுக்கு கொடுக்குறாரு. ஸோ நீ போகிற பாதை வந்து நிறைய டேஞ்சர் இருக்கும், கீழே மேடு பல்ல பார்த்து போகணும். நான் வந்து ஒரு ட்விங் சின்ன சின்ன ட்விங் போட்டுகிட்டே போயிருக்கேன், அது வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு செல்ஃபிஷாக இல்லாமல் சொல்கிறாங்க அவங்களுடைய மதர். அவங்களுடைய லவ்வை பார்த்ததோ நம்மளுடைய ஹீரோக்கு வந்து ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறார். ரொம்ப க்ரைடு லவுடாக அழ ஆரம்பிக்கிறார். ஸோ அழுதுட்டு என்ன டிசைட் பண்ணுறார் ஃபைனலாக, இவ்வளோ செல்ஃபிஷ் இல்லாத அம்மாவை வந்து நான் இங்கே விட்டுட்டு போக மாட்டேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இறந்து போனாலும் 2 பேரும் சேர்ந்து இறந்து போகலான்னு டிசைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுடைய ஓன் ஹவுஸ்க்கே திரும்ப கூட்டிகிட்டு போகிறாரு. Once more he shouldered his burden. Now light it seemed how hasted down the path through the shadows and moonlight and the light hut in the valley. Beneath the kitchen floor were closed for food, which was covered the hidden from view. The son hid his mother and supplying her everything she needed, continuously watching, fearing she would be discovered. The time passed. He began to feel safe when again the governor sent the 4th headlights. ஸோ அந்த ட்விங்கை ஃபாலோ பண்ணி கீழே அவங்களுடைய வீட்டுக்கே வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய மதரை கிச்சன் ஃப்ளோரில்
கிச்சன் சமையல் அறையில் ஒரு ஹிடன் பிளேஸ், மறைவான பிளேஸில் அவங்க அம்மாவை மறைச்சி வைக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு தேவையானது என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே கொடுக்குறாரு. கொஞ்சம் பயத்தோட ஃபியரோடவே அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாரு. கொஞ்ச நாள் போக போக கொஞ்சம் பயம் குறையுது. இப்போ நியூ ஆர்டர் வந்து அந்த கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்திருக்கு. என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, bearing an unreasonable order scheming the boost of his power, he demanded his subject should present with the rope of ashes. இப்போ கொடுக்குறது வந்து அன்ரீசனபிளான ஆர்டர். என்ன கொடுக்குறாங்கன்னா, அவருடைய பவரை ப்ரூஃப் பண்ணுன்றதுக்காக சப்ஜெக்ட் அங்கே இருக்கிற பீப்புளுக்கு எல்லாருக்கும் என்ன ஆர்டர் கொடுக்குறாருன்னா, ரூப் ஆஃப் ஆஷஸ், சாம்பலில் ஒரு கயிறு திரிக்கணும்னு ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாரு. Entire provisions trembled with the dreaded. The order must be obeyed yet. Who in all shining could make the rope ashes? One night in the great distress, the son whispered the news to his hidden mother. ஸோ எல்லாருமே மக்கள் எல்லாமே ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க. கிங்கோடைய ஆர்டர் ஒபே பண்ணியும் ஆகணும், ஆனால் அது எப்படி ஒபே பண்ணுறதுன்றது தெரியாமல் ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க. இந்த டிஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இதை விஸ்பர் பண்ணுறாரு. அவங்க அம்மா கிட்ட வந்து ஹிடன் மதர் மறைச்சி வச்சுருக்கேன் அவங்க அம்மா கிட்ட இதை பற்றி சொல்கிறார். I will think. On the second day, she told him what to do. Make a rope in the twisted straw. And she said, then stitch it upon the row of flat stone. Burn it in the windless night. He called the people together and they did. She said that when blaze did died down, there upon the stone with their everything twist the fiber showing perfectly the lay of a rope of ashes. ஸோ செகண்ட் டே வந்து அந்த ஹிடன் மதர் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, ட்விஸ்டட் ஸ்ட்ரா, அதாவது வைக்கோலை வந்து ஒரு கயிறு மாதிரி பின்னி அதை வந்து விண்ட் இல்லாத காற்று இல்லாத டைமாக பார்த்து அதை வந்து எரிச்சிக்க சொல்கிறாங்க. ஸோ எரிச்சா அது எப்படி தெரியுது, ரோப் ஆஃப் ஆஷஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய ஹீரோவும் அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாரையும் கூப்பிட்டு அதே போல் செய்கிறாரு. ரோப் ஆஃப் ஆஷஸ் வந்து இப்போ வந்துடுச்சு. இப்போ அதுக்கு கிங் என்ன சொல்கிறாருன்றது தான் பேலன்ஸ் ஸ்டோரி. த கவர்னர் வாஸ் ப்ளீஸ்டு அட் த விட் ஆஃப் த யூத் அண்ட் ப்ரைஸ்டு கிரேட்லி. But he demanded to know where he had obtained his wisdom. Alas, alas, cried the farmer, the truth must be told. With a deep bow and he related his story. The governor listened to them, meditated his silence, finally lifted his head, shining need more than strength of the youth. He said gravely, ah, that I should have forgotten the well-known saying, with the crown of snow, the command wisdom, that very honor cruel law was abolished, and custom drifted into the fair of past, that only legend remain. ஸோ என்ன ஆர்டர் கொடுக்குறாரு அந்த கிங் வந்து அந்த ரோப் ஆஃப் ஆஷஸை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டுறாரு. பட் அதனுடைய ஐடியா விஸ்டம் யார் கொடுத்தது அப்படின்றத வந்து கொஷின் பண்ணுறாரு. ஸோ நம்மளுடைய புவர் ஃபார்மர் அலாஸ்ன்னு ரொம்ப க்ரைட், ரொம்ப வருத்தத்தோடு அழுதுகிட்டே எல்லா ட்ரூத் எல்லா உண்மையும் சொல்கிறார். இந்த மாதிரி அவங்க அம்மாவை மலை மேலே கூட்டிகிட்டு போனது, அங்கே விட்டு வர முயற்சி பண்ணது, திரும்பி கூட்டிகிட்டு வந்து இங்கே மறைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணார். சைலண்ட்டாக கேட்டுட்டு இருந்த கிங் அவருடைய மிஸ்டேக்கை அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. எந்த கோவமும் படாமல் அந்த ஃபார்மருக்கு வந்து எந்த தண்டனையும் கொடுக்காம அவருடைய மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணி அந்த ரூலை வந்து அப்ளாஷ் பண்ணுறாரு, அந்த லாவை வந்து அப்ளாஷ் பண்ணுறாரு. அதாவது ஏஜ்டு பீப்புளை வந்து கில் பண்ணணும் அப்படின்ற லாவை அப்ளாஷ் பண்ணுறாரு. ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. த ஸ்டோரி வாஸ் ரிட்டன்ட் பை அவர் மாட்சுபாசு. அவர் வந்து எப்போ பொறுத்தாரு 1644, எப்போ டெத்துன்னு பார்த்தீங்கன்னா 1694. அவர் வந்து ஒரு ஃபேமஸான போயட், அதாவது ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து யங் ரைட்டர், யங் ஏஜ்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தார். அவர் வந்து பேசிக்கலி அவர் வந்து ஒரு டீச்சர். அதுக்கப்புறமா அவர் ட்ராவல் பண்ணி மெனி பிளேசஸில் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார், போயிட்டு வந்து எழுத ஆரம்பித்தார். மோஸ்ட்லி அவரை எப்படி வந்து ரெகனைஸ் பண்ணி எல்லாருக்கும் தெரியும்னா ஹைக்கூ மாஸ்டராக வந்து தெரியும். This is the end of the story. If you want a continuous video, please subscribe our channel. Thank you to all.